Praise God. Hallelujah. நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென். இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்க எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். என் அருமை போதகருக்கு என்னுடைய நன்றியையும் அவரோடு இணைந்து நிற்கிற எங்க சாருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான பாஸ்டர் அம்மாக்கு என்னுடைய நன்றி. அது மட்டுமல்ல, என்னை போஷிக்கும்படி அதிகமாய் நேசித்து இன்று மாலை வரை கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து கனப்படுத்திய விசுவாச பிள்ளைகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாஸ்டர் ஃபர்ஸ்ட் டைம் கன்வென்ஷன் வைக்கிறேன்னு சொன்னாரு. ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் டல்லா இருந்துச்சு, செகண்ட் டே நல்லா கொஞ்சம் அனாயிண்டிங்கா இருந்துச்சு, தேர்ட் டே பார்த்தா நல்ல எல்லாரும் வந்துட்டீங்க. அல்லேலூயா. அப்ப உங்களுக்கு நல்ல வாஞ்ச இருக்குது. அப்ப இனிமேல் அடிக்கடி பாஸ்டர் நல்ல நல்ல பரிசுத்தவான்களை அழைத்து நல்ல கன்வென்ஷன் கூட்டங்களை ஒழுங்கு செய்வார்கள். இது ஒரு பிகினிங் தான், இது ஒரு ஆரம்பம். ஆமென். சபை பெருகி இடம் காணக்கூடாது, இடம் காணக்கூடாது. ஆமென். அப்புறம் ஒரு முடிவுக்கு வரணும், நமக்கு இந்த இடம் பத்தாது பாஸ்டர், நம்ம ஒரு 4-5 ஏக்கர் வெளியில வாங்கி ஒரு மிகப்பெரிய ஸ்டேடியம் மாதிரி கட்டி ஆராதிக்கணும் பாஸ்டர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த கைத்தட்டின வேகம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுல நம்ம காட்டணும். ஆமென். ஏராளமான மக்கள் இன்னும் இயேசுவை அறியாம இருக்கிறாங்க. அவர்களுக்கு இயேசுவின் அன்பை நீங்களும் நானும் தெரியப்படுத்த வேண்டும். ராயப்பம்பட்டியிலிருந்து ரொம்ப தூரத்திலிருந்து நிறைய பேர் வந்திருக்கீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. சோ இன்றைக்கு 3வது நாள், பண்டிகையினுடைய 3வது நாள், விடுதலையின் வழிகளில் 3வது வழியை நான் பிரசங்கிக்கிறேன். முதல் வழி சத்தியம். ஆமென். வேர்ட் ஆஃப் காட், ட்ரூத். சத்தியத்தின் மூலம் வருகிற விடுதலையை பற்றி பேசினேன். 2வது நாள் இயேசுவின் நாமம், அதாவது குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். 3வது, இந்த நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முக்கியமான நாள் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17 நாம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆமென். The 3 ஏரியால தான் இந்த டெலிவரன்ஸ் நீங்க ரிசீவ் பண்ணவே முடியும். வேற எந்த எல்லைக்குள்ளேயும் போய் விடுதலைக்காக நீங்க நிறைய பேர் தேடிட்டு இருக்கிற தவறான முயற்சிகள் எல்லாம் விட்டுருங்க. ஆமென். நம்ம வீட்டுக்கு ஒரு பிரச்சனை, குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை, நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பிரச்சனை, சரீரத்தில் ஒரு பலவீனம், ஒரு கடன் பிரச்சனை, எதிர்பாராத சில சூழ்நிலைகள், இப்படி என்ன பிரச்சனை வந்தாலும் என்னைய பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன், இந்த 3 வழிதான் பைபிள்ல சொல்லப்பட்ட இந்த 3 வழி. த்ரூ த வேர்ட், த்ரூ த சன் ஆஃப் காட், த்ரூ த ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். நம்ம ஆண்டவருடைய கிருபையினால இந்த 3யுமே நம்ம பெற்றிருந்தோம் அப்படின்னா அந்த டெலிவரன்ஸ் அந்த விடுதலைன்றது நம்ம வாழ்க்கையில ரொம்ப எளிமையா சிம்பிளா நடந்துரும். இதுக்கு போய் நம்ம அலைய வேண்டிய அவசியம் இல்லை. இது தெரியாம தான் பாவம் நிறைய ஜனங்க ட்ரெயினை பிடிச்சு அங்க போக, பஸ்ஸை பிடிச்சு இங்க போக, கார் எடுத்துட்டு அங்க போக, இங்க போனா நமக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா, அங்க போனா விடுதலை கிடைக்குமா, எங்க போனாலும் இவங்க 3 பேர், இந்த 3 வழியில தான் விடுதலை நமக்கு. ஆமென். வசனம், அடுத்தது இயேசு கிறிஸ்து, அதுக்கு அடுத்தது பரிசுத்த ஆவியானவர். இந்த 3 ஆப்ஷனை விட்டுட்டு வேற எந்த ஆப்ஷன், இது அமல்ராஜ் கிட்டையும் ஒண்ணும் கிடையாது, இங்க இருக்கிற எந்த ஊழியர்கிட்டையும் ஒண்ணும் கிடையாது. பக்கத்துல கை கொடுத்துடுங்க. எல்லாம் மண்ணுல இருந்து வந்த பண்ணுங்க. ஆமென். பாருங்க, பண்ணு மாதிரி இருக்கிறனா. ஆமென். மண்ணுல இருந்து, ஆமா, மண்ணுல இருந்து வந்த பண்ணு தான் எல்லாம். ஆமென். நம்ம எல்லாம் அப்பிரயோஜனமான மனிதர்கள். தயவு செய்து இந்த விடுதலை ஊழியத்துல, சுகமளிக்கிற ஊழியத்துல 25 வருஷம் இந்த ஊழியத்தை பயங்கர எஃபெக்டிவா செஞ்சிட்டு இருக்கேன். பல தேசங்கள், பல மாநிலங்கள், பல பிரதேசங்கள்ல ரொம்ப பவர்ஃபுல்லா நடக்குது. ஆனா எதையும் நாங்கள் விளம்பரப்படுத்துவதில்லை, எதையும் நாங்கள் வெளியிடுவது இல்லை. நேற்று தினத்துல தெரியாம கொஞ்சம் டெலிவரன்ஸ ஒரு கிளிப்பிங் வெளியே போட்டுட்டீங்க யூடியூப்ல. ஆமென். அது கூட நீங்க கர்த்தருக்கு சித்தம்னா
எடுத்து விட்டுட்டா நல்லது. ஆமென். நல்ல வார்த்தையை மட்டும் என்னங்க, வார்த்தையை மட்டும் மக்களுக்கு போகட்டும், வசனம் மட்டும் போகட்டும். ஆமென். நம்ம பேய பிரபலியப்படுத்துறதே இல்ல, இயேசுவை தான் நம்ம பிரபலியப்படுத்துறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். ஆமென். சரி, கர்த்தருடைய ஆவியானவரை நாம ஃபோக்கஸ் பண்ணணும். சோ ஒரு கிறிஸ்தவரும் ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளும் அவங்க வாழ்க்கையில ஒரு விடுதலை வரணும் அப்படின்னா, அந்த விடுதலையில அவங்க நிலைச்சிருக்கணும் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவருடைய அனுக்கிரகம் அவசியம் தேவை. ஏன்னா இந்த பூமியில நமக்காக கொடுக்கப்பட்ட ஒரு ஆவியானவர் இருக்கிறார். அவர் நமக்கு தேற்றரவாளனா மட்டுமில்ல, பாவத்தையும் நீதியும் குறித்து கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர். ஆவியானவருடைய பண்புகள்ல நிறைய பண்புகள், the characteristics of the Holy Spirit, நியூமட்டாலஜி அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் பைபிள் காலேஜ்ல தியாலஜில 8 டிவிஷன்ல அது ஒரு டிவிஷனா கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நியூமட்டாலஜில படிச்சீங்கன்னா பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பண்புகள்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதாவது எவ்வளவு அழகா ஆவியானவர் நம்மளை கைட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ பரிசுத்த ஆவியானவருடைய அனாயிண்டிங்ல நம்ம அந்த ஃப்ளோயிங்ல வளரணும். ஒருவேளை நீங்க இந்த இடத்துல நீங்க அபிஷேகம் பெறாதவர்களாக ஒருவேளை இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கலாம். ஒருவேளை பரிசுத்தாவின் வரங்களையும் அபிஷேகத்தையும் பெற்றிருந்தாலும் அதனுடைய மேன்மையை உணராமல் நம்ம அமர்ந்திருக்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்னைக்கு உங்க கண்கள் திறக்கப்படணும்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன். நீங்க 10:38 எடுத்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகள்ல 10:38 நீங்கள் எடுங்க. உங்களுக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணியிருந்தார். இருந்தபடியினால் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவும் சுற்றி திரிந்தார். ஆமென். அல்லேலூயா. ஹீலிங் நடந்துட்டே இருந்துச்சு, டெலிவரன்ஸ் நடந்துட்டே இருந்துச்சு. ஏசப்பா ஊழியத்துல ஒரு குறித்த காலத்துல தான் அவருடைய ஊழியம், ரொம்ப பெரிய நீண்ட நாட்கள் ஊழியம்லாம் கிடையாது. வெரி ஷார்ட் டேர்ம் ஒரு மினிஸ்ட்ரி தான் செய்யறார். அந்த ஷார்ட் டேர்ம் மினிஸ்ட்ரியில அவர் பண்ண ஹீலிங் அண்ட் மிராக்கிள் அண்ட் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரிய நீங்க போக்கஸ் பண்ணி பாத்தீங்கன்னா திரளான ஜனங்கள் விடுவிக்கப்பட்டாங்க. திரளான ஜனங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் நடந்தது. இதுக்கு காரணம் என்னன்னா அபிஷேகம். கேத்ரின் குல்மான் ஒரு வீடியோல அவங்க பேசுமா சொல்றாங்க, அவங்க என்ன சொல்றாங்க, I am praying every day to the Holy Spirit of God to consume my physical body and by spirit and mind என்று அந்த அம்மா சொல்றாங்க. ஆமென். எப்பவுமே ஒரு ஊழியக்காரர் பரிசுத்த ஆவியினுடைய அந்த முழுமையான பூரணமான நிறைவுக்குள்ள இருக்கணுமா. அப்பதான் அந்த விடுதலைய, சுகத்தை, ஆசீர்வாதத்தை, இந்த நன்மைகளை நீங்களும் நானும் அனுபவிக்க முடியும். இன்னைக்கு பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட டைம் நம்மளே ஒதுக்கிட்டோம். ஞாயிற்றுக்கிழமை காலையில 7 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் வந்துருங்க ஆவியானவரே, நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் என்னை ஒரு வாரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. புரியல உங்களுக்கு? என்னதுங்க உங்க ஆராதனை நேரம். ஆமென். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான தருணத்துக்கு போயிட்டோம். கொஞ்சம் நல்ல மியூசிக், இன்ஸ்ட்ருமெண்ட் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வாசிச்சு பிரபலியமான ஊழியக்கார் வர்ஷிப் பண்ணா, ஒரு பிரபலியமான ஊழியக்கார் ஜெபிச்சா ஆவியானவர் இறங்குவாரு. ஆமென். இல்ல நம்மள வீட்டுல ஜெபிச்சா கண்டிப்பா வரமாட்டாரு, ஆர்டினரி பீப்புளுக்கு வரமாட்டாருன்னு நிறைய பரிசுத்த ஆவியானவரை பற்றி ஒரு பொய்யான கருத்து உங்க மனசுல இருக்குது. அந்த மனதில் இருக்கிற கருத்தை இன்னைக்கு எடுத்து போட்டுருங்க. ஆமென். ஏன்னா நம்ம இருக்கிற இடத்துல எங்க நினைத்தாலும் இந்த ஆவியானவர் இறங்கி நமக்குள்ள கிரியை செய்ய அவர் போதுமானவரா இருக்கிறார். ஆகவே கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அப்போ நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். இன்னைக்கும் நம்மளையும் அந்த அபிஷேகம் தேவன் பண்ணணும். 1995 நான் ரட்சிக்கப்படுறேன். எனக்கு அபிஷேகம்னா என்னன்னு தெரியாது. ஆமென். ஒரு கிராமத்துல ஃபாஸ்டிங் பிரேயர் நடக்குது. ஒரு சின்ன குடிசை மாதிரி ஒரு சின்ன ஒரு இடம் தான், பெரிய இடம்லாம் இல்ல.
அங்க ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர் நடக்குது. அங்க சில ஊழியர்கள் ஜெபிக்கிறாங்க. அங்க நான் போயிட்டேன். அப்ப ஐ வாஸ் ஏ கேத்தலிக், அதாவது டர்ன் பேக் ஃப்ரம் கேத்தலிக், அதாவது கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து ரட்சிப்புக்குள்ள வர்ற ஒரு டைம் நான் முழுமையா கூட வர கிடையாது. அப்போ போய் அங்க உட்கார்ந்து இருக்கிறேன். அந்த சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கேன். நல்ல பகல் நேரம், எல்லாம் அந்நிய பாஷை பேசுறாங்க, ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறாங்க. நான் உட்கார்ந்து ஒவ்வொருத்தையும் வேடிக்கை பார்த்தேன். எப்பவுமே நம்ம கிறிஸ்தவங்களுக்கு அடுத்தவங்க ஜெபிக்கிறத வேடிக்கை பார்க்கறதுனா ரொம்ப பிடிக்கும். ஆமென். நம்ம அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு நம்ம கண்ணை திறந்துட்டே இருந்தோம். அப்ப கூட பாஸ்டர் சொல்லுவார், கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. நமக்கு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியல. நான் அப்படியே இருக்கிறேன். 2வது நாள் மதிய நேரத்துல ஒரு சகோதரன் நல்ல ஒரு பிரேயரை லீட் பண்ணிட்டு இருக்கிறாரு. நல்லா தெரியுது, இந்த மேல்கூரை எனக்கு தெரியல, ஒரு பெரிய ஃபயர் மாதிரி அப்படியே பத்தி எரியுது. ஒரு பெரிய ஒரு கோல் மாதிரி அப்படியே பற்றி எரிகிறத மட்டும் பாக்குறேன், அக்னியை மட்டும் பாக்குறேன். கத்துறேன், ஐயோ எரிய போறோம், நம்மளாம் எரிய போறோம், தயவு செஞ்சு எல்லாம் ஓடுங்க அப்படின்னு கத்துறேன். நம்ம பெந்தகோஸ்துக்காரங்களுக்கு ஒரு நல்ல பழக்கம், ஆவியில நிரம்பிட்டா ஆண்டவரையே மதிக்க மாட்டாங்க. ஆமென். யார் வந்து என்ன பேசினாலும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க, ஆவியில நிரம்பி குதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிதான் அன்னைக்கு அங்கேயும் நடந்துச்சு. நான் கத்துறேன், ஐயோ நம்மள எரிய போறோம், ஓடுங்க ஓடுங்கன்னு சொல்றேன். யாருமே ஓடல. கடைசியில அந்த ஃபயர் வந்து என் மேல இறங்குச்சு. அப்படியே அந்த கூடாரம் முழுவதும் இறங்குறது. ஆமென். எனக்கு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியாது. அது வந்து ஓலை மட்டையில வேயப்பட்ட ஒரு திருச்சபை கிராமத்துல. பார்த்தா அந்த ஓலை மட்டையில ஒரு பெரிய ஓட்டை. நான் அந்த ஓலை மட்டையை பிச்சுட்டு வெளியே போயிட்டேன். எனக்கு என்னாச்சுன்னே தெரியாது. என்னை படுக்க வச்சிருக்காங்க வெளியே, என்னை தூக்கி நிக்க வைக்கிறாங்க. எனக்கு அந்நிய பாஷை வருது, அது அந்நிய பாஷைன்னு எனக்கு தெரியாது. தூக்கி நிக்க வைக்கிறாங்க, எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல. திரும்பி படுத்துட்டேன். அப்புறம் பார்த்தா அந்த முட்டெல்லாம் சாஞ்சிருச்சு. ஏன்னா அது ஒரு சின்ன ஒரு கூடாரம் மாதிரி தானே போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு உருவம் வெளியே போச்சுன்னு என்னத்துக்கு ஆக்குறது? ஆமேன். அந்த தூண்கள்லாம் பிஞ்சு போச்சு. எல்லாரும் சொன்னாங்க, அபிஷேகம் வந்தா சபையை கட்டுவானுங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். இவன் நான் அபிஷேகம் வந்து சபையை உடைச்சிட்டான்னு அதுக்கு ஒரு கமெண்ட்ஸ் பேசக்கூடிய ஒரு குரூப் அன்னைக்கு எழும்புச்சு. எனக்கு தெரியாது அது என்ன, அது அபிஷேகமா, அது என்ன, அது ஆவியானவருடைய கிருபையா, எதுவுமே எங்களுக்கு தெரியாது. நாங்க ஒரு உண்மையை சொல்ல போனா we are innocent people, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அப்படியாக தான் முதல் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் எனக்குள்ள இறங்கி வந்தது. அதுக்கு பிறகு ஒவ்வொரு இடத்திலும் நான் போகிற இடங்கள்ல அந்த பிரசன்ஸ் உணர்வேன், அந்த மகிமையான பிரசன்ஸ் உணர்வேன். அதை உணர்ந்தனாலே மிராக்கிள்ஸ் ஸ்டார்ட் ஆகும், அற்புதங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. இந்த அபிஷேகத்தை பற்றி சொல்லணும்னா பலாயிரம் சாட்சிகளை என்னால சொல்ல முடியும். ஆனா ஒரு வாஞ்ச, எப்பவுமே போய் ஜெபிப்பேன். மொட்டை மாடியில போய் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிப்பேன். ஏன்னா வீட்டுல கீழே எல்லாம் டிவி ஓடும், சினிமா ஓடும், நாடகம் ஓடிட்டு இருக்கும். அப்போ அந்த காலகட்டங்களில் சித்தின்னு ஒரு நாடகம் ரொம்ப ஃபேமஸா ஓடிட்டு இருந்துச்சு. ஆமேன். இப்போ பாட்டின்ற நாடகம் ஓடும் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஓடிட்டு இருக்கும். அப்போ வீட்டுல ஜெபிக்கலாம் முடியாது. ஏன்னா கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து வந்தனால எங்க வீட்டுல இருக்கிறவங்க அவ்வளவு ஃபெய்த்ல இல்ல. அவங்க என்ன பண்ணுவாங்க, பாட்டு நான் ஜெபிக்க ஆரம்பிச்சாலே பாட்டு, நம்ம ஆண்டவருடைய பாட்டு பாடுனா அவங்க இளையராஜா ஐயாவுடைய பாட்டை போட்டு விட்டுருவாங்க. இப்படி ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்கும் வீட்டுக்குள்ள. அதனால என்ன பண்ணுவோம், மொட்டை மாடியை நாங்கள் தேடினோம். ஆமேன். அங்க போய் அப்படியே முழங்கால் படிட்டு கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அந்த அபிஷேகத்தை திரும்ப 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 உணர ஆரம்பித்தோம். திரும்ப திரும்ப அந்த புது பாஷைகள் கிடைக்க ஆரம்பித்தது. இந்த நசரனாகி இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணி இருந்தார். இது ரொம்ப ஒரு மைட்டி அனாயிண்டிங். இந்த அபிஷேகம் வெளிப்பட ஆரம்பிச்சிச்சு. நீங்க பாருங்க, இயேசுப்பாவுடைய ஊழியத்தை பாத்தீங்கன்னா மாற்கு 1:39 நீங்க கவனிங்க. இந்த அபிஷேகத்துல அவர் என்னென்ன செஞ்சார் அப்படின்னு பாருங்களேன். கலிலேயா நாடெங்கும் அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டும் பிசாசுகளை துரத்தி கொண்டும் இருந்தார். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, பிரசங்கம் பண்ணாரு. ஆமா, நம்ம ஊர்ல பிரசங்கம் பண்ணுவோம், பிசாசு நம்மளை துரத்திரும். ஆமேன். இதான் நடந்துட்டு இருக்குது. அல்லேலூயா. அபிஷேகம் இருந்துச்சுன்னா எந்த பிசாசு நம்மளை துரத்தாது. ஆமேன். எதுவும் நம்மளை துரத்தாது. ஆமேன். நாம தான் என்ன பண்ணுவோம்,
அதை துரத்துவோம். ஒண்ணு இல்ல, எங்க வீடு அப்போ கட்டப்பட்ட நிலைமை. எங்க அப்பா அம்மாக்கு அந்த ஏசப்பா மேல எல்லாம் பெருசா நம்பிக்கை இல்லை. அதாவது ஜெபிக்கிற பெந்தகோஸ்த கிறிஸ்தவங்க எல்லாம் அவங்க நம்ப மாட்டாங்க. அது அவங்களுடைய பாரம்பரியமான சுவாபங்கள். நான் அவங்களை குறை சொல்ல மாட்டேன், அவங்க தங்கமானவங்க தான். அதனால ஒரு நாள், ஏன்னா எங்க வீட்டுல பயங்கர வறுமை, ஒரு பக்கம் கடன், ஒரு பக்கம் வியாதி, எங்க அம்மாக்கு ஆபரேஷன், அது இதுன்னு என்னென்னமோ போய்கிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருது. இந்த சூழ்நிலையில எங்க ஒரு நாள் நைட்டு நான் ஜெபிச்சுட்டு இருக்கேன். எனக்கு ஒரு விஷன். அந்த விஷன்ல பாத்தீங்கன்னா விடிய காத்தால ஒரு 3 மணி இருக்கும். அந்த விஷன்ல எங்க வீட்டுக்கு முன்னால கரெக்டா ஒரு ஸ்பாட் ஆண்டவர் காட்டி, இந்த இடத்துல வந்து உங்க வீட்டுக்கு விரோதமா செய்வனை செஞ்சிருக்காங்க அப்படின்னு கர்த்தர் பேசுறார். காலையில எங்க அம்மா என்ன பண்றாங்க, வீடெல்லாம் வாசல்லாம் பெருக்கிட்டு இருக்கிறாங்க. காலையில எழுந்து 6:30 மணிக்கு போனேன். ஒரு கடப்பாறை எடுத்து கரெக்டா அந்த இடத்துல போட்ட உடனே இவ்வளவு பெரிய ஒரு சின்ன ஒரு பாத்திரம் மாதிரி வைக்கப்பட்டு அதுக்குள்ள செய்வனை செஞ்சு புதைச்சு வச்சிருந்தாங்க. அதே மாதிரி நான் விஷன்ல பார்த்த மாதிரி அது எடுத்து என்ன பண்ண, பாக்கெட்ல போட்டு, இது என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. நேரா எங்க சர்ச்சுக்கு போனேன். எங்க பாஸ்டர் அன்னைக்குன்னு பார்த்து கொடைக்கானல் போயிட்டார், யாருமே இல்ல. அப்போ கேட்டாங்க, சர்ச்சில் இருக்கிற சகோதரிமார்கள் கேட்டாங்க, என்னப்பா எதுக்காக வந்த காலங்காத்தால? ஐயோ இதையா கேக்குறீங்க, எங்க வீட்டுல ஒண்ணு புதைச்சு வச்சிருந்தாங்க, இதை எடுத்துட்டு வந்தேன். அடுத்த செகண்ட் அந்த சகோதரிகள் என்ன சொன்னாங்கன்னா, ஏண்டா உனக்கு அறிவு இருக்குதா? அதை எடுத்துட்டு ஏண்டா இது வரைக்கும் வந்த, நீ வெளியே போடா, ஏதாவது பண்ணிட போதுடா அப்படின்னாங்க. என்னடா இது, இப்படி ஒரு பயப்படுறாங்களே இவங்க அப்படின்னு சொல்லி, இவங்க கிறிஸ்துவங்க ஜெபிக்கிறேன்னு சொல்றவங்க இப்படி பயப்படுறாங்க. நம்மளாம் பாதியில வந்தவங்க, இவங்களும் ஆதியிலிருந்து இருக்கிறவங்க, ஆதி கிறிஸ்தவர்கள் அவங்க, நம்ம பாதி கிறிஸ்தவர்கள், நீங்களாம் மீதி கிறிஸ்தவர்கள் என்னன்னு தெரியல. இன்னைக்கு புரிஞ்சுக்கிங்க ஒரு விஷயத்த. திருப்பி என்ன பண்ணேன், ஆவிக்குள்ள வழி நடத்தின அம்மா வீட்டுக்கு போனேன். ஆமென். அம்மா வீட்டுக்கு போய், என்னடா என்ன விஷயம் அப்படின்னு காலங்காத்தால வந்துட்டேன். அம்மா என்னம்மா இது பாரு, இந்த வீட்டுல இருந்துச்சு எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னேன். டேய் பொல்லாத பையில முதல்ல வெளியே போடா, நீ ஏதாவது நம்மள ஏதாவது பண்ணிருமுடான்னு பயந்தாங்க. எனக்கு ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு. என்னடா நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோம், செபிக்கிறோம், வசனத்தை படிக்கிறோம், ஒரு சாதாரண கயிறு, ஒரு சாதாரண துண்டு எலும்பு, கொஞ்சம் முடி, ஒரு துண்டு இது, அப்புறம் அதுக்கப்புறம் சில விஷயங்கள் இருக்குது, அது நான் சொல்லல, இதெல்லாம் வச்சு பொட்டணம் கட்டி வச்சிருக்கிறாங்க. ஆமென். இத பார்த்து இப்படி பயப்படுறாங்கன்னு கோபத்துல நடு ரோட்ல வந்து போட்டு மேல ஏறி மெதி 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 இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் மெதிச்சுட்டேன். பொடியாகிற வரைக்கும் மெதிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆமென். போயிட்டேன். அத்தோட சரி, எங்க வீட்டுல இருந்த கடன் பிரச்சனை, வியாதி, போராட்டம் செஞ்சு 25 வருஷத்துக்கு மேல ஆச்சு பாச. ஒரு ஆவி இன்னும் ஒண்ணும் பண்ண முடியல நம்மள. ஆமென். நான் எனக்கும் பார்த்தேன், நானும் ஏன்னா இளைஞனா மிதிச்சேன், இப்ப முதிர் வயது உள்ள நாய் தலையில இருக்கிற முடிய கூட கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. இன்ன வரைக்கும் பிசாசால நம்ம தலையில ஒரு முடிய கூட தொட முடியல. ஆமென். நான் திரும்ப உங்ககிட்ட சொல்றேன், பயப்படாதீங்க. அபிஷேகம் ஒரு மனிதனுக்கு தேவன் கொடுக்கிறது, பரிசுத்தாவியான ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிறது ஒரு மிகப்பெரிய மேன்மை. ஏசப்பாவுடைய ஊழியத்தை ரொம்ப சிம்பிளா மார்க்கு வந்து 2 டிவிஷன்ல பிரிச்சுட்டார். 1 என்னதுங்க, பிரசங்கம் பண்ணார். 2 என்ன பண்ணாரு? ஆமென். இந்த 2 வேலை சபைக்குள்ள நடந்துகிட்டே இருக்கணும். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, இந்த பேய் பிசாசுக்கு துரத்துறதுக்குலாம் அமுல்ராஜ கோயம்புத்தூர்ல இருந்து கூப்பிடக்கூடாது. ஆமென். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, பேய் பிசாச துரத்த அமுல்ராஜ கோயம்புத்தூர்ல இருந்து கூப்பிடாத. ஆமென். முடிஞ்சா நீயே அதை ஏறி மிதிச்சு ஏதாவது ஒண்ணு பண்றதுக்கு வழியா பாரு. ஆமென். ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர், உங்களுக்குள்ள வாசமா இருக்கிற ஆவியானவருடைய அந்த உன்னதமான மகிமை என்னன்னு உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஆமென். இந்த உலகத்துல சக்சஸ்ஃபுல் லைஃப் வாழ்வதற்கு ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவரை பற்றி சொல்லும் போது பாருங்க, ஏசப்பாக்குள்ள இந்த ஆவியானவர் என்ன செய்யறாருன்னா 2 காரியத்தை திட்டமா சபைக்குள்ள செஞ்சுட்டே இருக்கணும். 1 டெலிவரன்ஸ், ஹீலிங், டெலிவரன்ஸ், மிரக்கல் நடந்துட்டே இருக்கணும் சபையில. 2 பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்க பாருங்க, இந்த 2-3 நாள் நீங்க என்ன பாப்பீங்க, பிரசங்கம் பண்ணுவோம், பிசாசுகளை துரத்துவோம், பிரசங்கம் பண்ணுவோம். ஆமென். அப்ப இடையில சாப்பிட போனது அது கொஞ்சம் டயர்டா இருக்கும், சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுப்போம், திரும்பி என்ன பண்ணுவோம், திரும்பி பிரசங்கம் பண்ணுவோம், திரும்பி டெலிவரன்ஸ்.
சார் 25 வருஷத்துல எத்தனை ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இந்த விடுதலையை அறிவிக்க இந்த ஒரு எளிய பாத்திரத்தை தேவன் பயன்படுத்தி இருக்கிறார். ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்ககிட்ட தாழ்மையோடு சொல்லிட்டு போறேன். இந்த அபிஷேகம், இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணணும்னா நம்ம காத்து கொள்ளணும். நமக்குள்ள அவரை துக்கப்பட விடக்கூடாது. இன்னைக்கு காலையில ராயப்பம்பட்டியில ஒரு மெசேஜ் எடுத்தேன். அதுல என்னன்னா, ஆவியானவர் என்ன பண்ணாதீங்க, சோதிச்சு பார்க்காதீங்க, எந்த விதத்திலும் ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் டெம்ப் பண்ணாதீங்க. இன்னைக்கு ஒரு வசனத்தை இப்போ ஞாபகப்படுத்துறேன், நீங்க வேணா வாசிச்சு பாருங்க. எபேசியர் 4:30 நீங்க எடுத்து பாருங்க. இந்த எபேசியர் 4:30 நீங்க மீட்பு நாளுக்கென்று பெறப்பட்ட முத்திரையாக பெறப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணாதீங்க. இந்த விஷயத்துல ஒருத்தன் காசிஸா இருந்தா எந்த பேயும் பிசாசும் அவனை கண்டு நடுங்கும். This is the secret of the power. Hallelujah. ஒரு சின்ன காரியம் செஞ்சாலும் நம்ம ஆவியானவரை சோதிக்கிறோமா, நம்ம ஆவியானவரை துக்கப்படுத்துறோமா, நம்ம செயல் மூலமா ஆவியானவர் காயப்பற்றுவாரோ அப்படின்ற ஒரு மனதுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியான் மேல இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் மேல இருக்கிற அந்த கணம், அந்த மரியாதை, இது மட்டும் உங்களுக்கு இருந்தா போதும். எத்தனை பேருக்கு இது இருக்குது? உங்க கரங்களை உயர்த்துங்க. போதும். நிறைய பேருக்கு இல்ல போல இருக்குது, கவனிக்கலையோ? ஆமென். எபேசியர் 4:30 ஒரு சூப்பர் வர்ஸ். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. அப்ப அந்த ஆவியை நீங்க என்ன பண்ணக்கூடாது, துக்கப்படுத்தக்கூடாது. இந்த அபிஷேகத்தை கர்த்தர் எதுக்காக கொடுத்தாரு? பாவத்தை நீதியை குறிச்சு கண்டித்து உணர்த்துவதற்கு கொடுத்தார். அதே மாதிரி நம்மளை வழி நடத்துறதுக்கு கொடுக்கப்பட்ட ஆவியானவர், நம்மை பாதுகாக்க கொடுக்கப்பட்ட ஆவியானவர், நம்மை பலப்படுத்த கொடுக்கப்பட்ட ஆவியானவர், நம்மை ஆசீர்வதிக்க கொடுக்கப்பட்ட ஆவியானவர், இப்படி பரிசுத்த ஆவியானவரை பல விதத்துல அவருடைய செயல்பாடுகளை நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மேல இருக்கும்போது என்ன நடக்கும்? ஏசாயா 61:1 நீங்க எடுத்து வாசிங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தை பற்றி, இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்துக்கு முன்பதாக தீர்க்க தரிசனமாய் சொன்ன ஏசாயாவை பற்றி நம்ம வாசிப்போம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஆவியானவர் ஒரு மனுஷன் மேல வந்து தங்கிட்டா, இந்த ஆவியானவர் ஒரு மனிதன் மேல வந்து ஒரு வாசம் பண்ணினார், அவனால சுவிசேஷம் அறிவிக்காம இருக்கவே முடியாது. எங்கு போனாலும் அவன் இயேசுவை பற்றி சொல்லுவான். அடுத்தது கட்டுண்ட ஜனங்களை, காயப்பட்ட ஜனங்களை, வேதனையில் உள்ள ஜனங்களை மீட்டு அவர்களை விடுதலை செய்து அவர்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரக்கூடிய மிகப்பெரிய பணி அவன் செய்ய ஆரம்பிச்சிருவான். சோ நம்மளை தகுதிப்படுத்துறதே, ஊழியத்துல தகுதிப்படுத்துறதே என்னங்க? இந்த பரிசுத்த ஆவியானவர். அப்ப இந்த ஆவியானவருக்கு நான் கனம் கொடுக்கணும். இந்த ஆவியானவருடைய அபிஷேகம், இன்னைக்கு நிறைய பேரு ஆவியானவரை வந்து கெஸ்டா வச்சுட்டாங்க. ஐயோ, ரொம்ப துக்கத்தோட சொல்றேன், ஆவியானவர் நமக்கு கெஸ்ட் இல்ல, அவர் தான் நமக்கு ஓனரே. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஆவியானவர் கெஸ்ட் எல்லாம் இல்ல, ஏதோ வாடகை வீட்டுக்கு வந்துட்டு போற மாதிரி டெய்லி ஒரு நாளைக்கு அப்படி வந்துட்டு போயிட்டு இருக்கிறவர்லாம் இல்ல. ஆமே, அவர் தான் வீட்டு ஓனரின், அவர் தான். இந்த ஏன் இப்படி பாக்குறீங்க? வீட்டு ஓனரா அவர் தானே? கோமர் தான் உங்களுக்கு இல்லையா? புரியலையோ? 1 Corinthians 3 ஆமென் 16 எடுத்தீங்கன்னா வாசிங்களேன் சிஸ்டர். நீங்க தேவனுடைய, ஆமா பாத்தீங்களா, வசனம் எல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, அருமையா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. வாசிங்க பார்க்கலாம். நீங்க தேவனுடைய ஆலயம். ஆமென். அந்த தேவ ஆலயம், அந்த சரீரம், இது பரிசுத்த ஆவியானவருக்கு ஒதுக்கப்பட்ட ஆலயம். அவர் வந்து வாசமா இருக்கிறதுக்காக, பக்கத்துல கை கொடுத்துருங்க, அவர் வந்து வாசமா இருக்கிறதுக்காக, அவர் வந்து உங்களுக்குள்ள தங்க விரும்புறார், அவர் வந்து உங்களுக்குள்ள வாசம் பண்ண விரும்புறார். ஆமென். அவர் வந்து உங்களை ஆட்கொள்ள விரும்புறார். அதனாலதான் ஃபாதர் பாடும்போது பாடாரு, ஆமென், ஆட்கொள்ளும் தெய்வம். என்ன அருமை அக்கா, என்ன அருமை பாருங்க, அழகா பாருங்க. புயல் வீசும் கடலில் தாங்கிடும் நங்கூரமே,
தினம் தாங்கிடும் நங்கூரமே, ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னை காக்கும் புகலிடமே, என்னை காக்கும் புகலிடமே. ரஞ்சனின்னு ஒரு ராகம். ஆமென். ரஞ்சனின்னு ஒரு ராகம். தைவதம் 1 தூக்கி தைவதம் 2 போட்டீங்கன்னா ஆமென் நல்லா இருக்கும் சாமி, அருமையா இருக்கும். அப்புறமா நான் ஆக்சுவலி மியூசிஷியனா இருக்கனால ரொம்ப ரசிப்பேன் இந்த பாட்டு ராகங்கள் இதெல்லாம். ஏன்னா எனக்கு என்னன்னா ஒரே ஒரு சிரமம் தான், டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியில பாடிட்டு இருக்கிறதுக்குலாம் டைம் இல்லை. ஏன்னா அது ஆட ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் நான் பாட ஆரம்பிச்சுன்னா சரிப்பட்டு வராது. ஆமென். அப்ப நான் இறங்கி போய் வேலை செய்யணும். அதனால பிரசங்கம் பண்ண போக இந்த ரஞ்சனி ராகத்தை பார்த்தா ஆட்கொண்ட தெய்வம் எவ்வளவு அருமையான ராகம் தெரியுங்களா? அது இன்னும் நிறைய ராகங்கள் இருக்கு. ஃபாதர் பாடுறதுல நிறைய ராகங்கள், நீங்க பாடுறதுல நிறைய ராகங்கள். சங்கீதத்தை மறுபடி 5 வருஷம் படிச்சேன். ஆமென். கிருபையினால படித்து கிட்டார்ல சங்கீதம் படித்து கிட்டார்ல அதை செயல்படுத்தி ஆர்கெஸ்ட்ரா ஃபீல்ட்ல போய் வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆண்டவர் தொட்டார். அந்த மாதிரி ஒரு ஃபீல்டுல இருந்தா கர்த்தர் என்னை கொண்டு வந்தார். ஆமென். இன்னைக்கு எங்க பிள்ளைகளுக்கு ஃப்ரீ மியூசிக் கிளாஸ் இருக்குது. ஆமென். நல்ல சமைப்பேன், எல்லாமே செய்வேன். என்ன கடவுள் கிருபையில சபையில எல்லா வேலையும் செய்வேன். ஆமென். ஏன்னா கடவுளுடைய ஊழியத்துக்குன்னு வந்துட்டா எல்லாமே செய்யணும், அவங்க தான் ஊழியம் செய்யணும் அப்படின்ற ஒரு சின்ன வயசுல ஒரு பிரின்சிபலோட என்னை வளர்த்தாங்க. இன்னைக்கு அந்த பணிகள் எல்லாமே நான் செய்யறேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். சரி, விஷயத்துக்கு வருவோம். ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தாலே நீங்க சுவிசேஷம் அறிவிக்கணும். இங்க எத்தனை பேருக்கு மேல ஆவியானவர் இருக்கிறார்? உங்க கரங்களை உயர்த்துங்க. சிஸ்டர் கரங்களை உயர்த்துங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு பேருக்கு சுவிசேஷத்தை சொல்றீங்க? ஆமென். அல்லேலூயா. டிஎல் மூடி, ரைட் மூடி அப்படின்ற ஒரு பரிசுத்தவான் இருந்தார். இந்த பரிசுத்தவான் வாழ்க்கையில அவர் ஒரு தீர்மானம் எடுத்தாராம். ஒரு நாளைக்கு ஒருவருக்கு இயேசு என்ற ஒரு கொள்கையோடு வாழ்ந்தாராம். ஆமென். நம்ம அப்ப அப்படி இல்ல பிரதர், ஓப்பனா சொல்றேன். காலையில வேலைக்கு போய் சாயங்காலம் வந்து டயர்டு, பிரச்சனை, சூழ்நிலை, நம்ம வாழ்க்கையே சரியில்லை. நம்மளே துக்கத்திலையும் துயரத்திலையும் கடன்லையும் பிரச்சனையிலையும் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம எப்படி போய் அடுத்தவங்களுக்கு சொல்லுவோம்? முதல்ல நம்ம விடுதலை ஆகணும். இன்னைக்கு அந்த விடுதலைய ஆண்டவர் உங்க மேல அபியாசப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. அந்த சுகத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா சொல்லுங்க. அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க. அப்ப எப்பவுமே நீங்க தேவனுடைய ஆலயம். ஓனர் அவர்தான். அவருக்கு முதலிடம். எல்லா விஷயத்திலும் அவருக்கு முதலிடம். அவர் கூட நீங்க இன்டிமேசியா ரிலேஷன்ஷிப்ப, பெட்டர் ரிலேஷன்ஷிப்பை நீங்க டெவலப் பண்ணும் போது அந்த ஆவியானவர் உங்களோடு கூட பேச ஆரம்பிச்சிருவாரு. ஆமென். மகனை இதை பண்ணு, மகனை இதை சொல்லு, மகனை இந்த காரியத்தை செய், மகளை இந்த காரியத்தை பாரு. நீங்க யார்கிட்டயும் போய் கேட்டுட்டு உட்கார்ந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இங்கேயும் அங்கேயும் ஓட வேண்டிய அவசியம் கிடையாது. விடுதலைக்கு சுகத்துக்கு நீங்க அலைய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஜெபித்தாலே அற்புதங்கள் நடக்கும். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 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 ஆமென். To proclaim the liberty to the captives. ஆமென். சிறைப்பட்டு இருக்கிறவர்களுக்கு அந்த விடுதலையை சுதந்திரிக்கிற சக்தி இந்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். அப்ப எவ்வளவு பிரஷியஸ் அனாயிண்டிங், எவ்வளவு பிரஷியஸ் கிருபை. அவரை முழுசா நமக்குள்ள ஆட்கொள்ள விடணும். அவர் நம்மளை முழுமையா ஆட்கொள்ளணும். அப்படி பிரசன்னத்துக்கு காத்திருக்கணும். அப்படி சமூகத்துல அவருடைய நிறைவுக்கு காத்திருக்கணும். 30:15 நினைக்கிற ஏசாயால நீங்க எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென். 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 நம்பிக்கையும்
பலனும் நமக்கு கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. நம்ம அந்த பரிசுத்த ஆவிக்குள்ள, அந்த நிறைவுல, அந்த தூய ஆவியானவருடைய பிரசன்னத்துல நாம இருக்கும் போது அந்த மன நிறைவான ஒரு வாழ்க்கைய ஆண்டவர் நமக்கு கொடுக்க உண்மையுள்ளவரா இருக்கிறார். இன்னைக்கு அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் அப்படின்னு பார்க்கும்போது நான் சொல்லுவேன், இது ஒரு சீடு மாதிரி, இது ஒரு விதை மாதிரி. நான் ரட்சிக்கப்பட்ட காலத்துல என் மேல ஊற்றப்பட்ட அபிஷேகம் ஒரு சின்ன விதை, ஒரு சின்ன அளவுதான். இந்த அபிஷேகம் நமக்குள்ள வளரணும். ஆமென். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, ஆளும் வளரணும், அறிவும் வளரணும். நான் சொல்லுவேன், ஆளும் வளரணும், அபிஷேகமும் கிருபையும் வளரணும். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நான் வளர 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 எனக்குள்ள அந்த ஆவியானவரும், எனக்குள்ள அவருடைய சக்தியும், அவருடைய கிருபையும், அவருடைய பலனும், அவருடைய சுகமும், அவருடைய நன்மைகளும், அவருடைய ஆசீர்வாதங்களும் நமக்குள்ள என்ன பண்ணணும்? வளர ஆரம்பிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுவீங்களா? ஆமென். ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு தேசத்துக்கு போயிருந்தேன், குறிப்பிட்ட தேசத்துக்கு. அங்க ஒரு சைனாவை சேர்ந்த ஒரு பையன் வந்திருந்தான். நிறைய அசுத்த ஆவிகள் விலகி போகிறத பார்த்தான். அங்கங்க டப்பு டப்புன்னு விழுந்து அது போயிட்டு இருந்துச்சு. ஒரு டெலிவரன்ஸ் மீட்டிங், ஒரு ஹீலிங் மீட்டிங். அது அப்படி போயிட்டு இருக்கும் போது அந்த பையன் சொன்னா என்கிட்ட, ஐ வுட் லைக் டு ப்ரே வித் யூ பட் யூ டோன்ட் டச் மீ. நீங்க என்ன தொடக்கூடாது, நான் தள்ளி நிக்கிறேன், என்ன ஆண்டவர் தொடணும் அப்படின்னு கேட்டான். அவன் என்ன நினைச்சிட்டான், இந்த விழுகிறவங்க எல்லாம் நம்ம தான் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டான். ஏன்னா அப்படி நடக்குது. ஆமென். அப்படி நடக்குது. ஒண்ணு நீ விழு, இல்லைன்னா நான் விழுகிறேன் நிலைமையில தான் இன்னைக்கு ஊழியம் போயிட்டு இருக்குது. ஆமென். ஆனா என்ன நடந்துச்சுன்னா, ஆவியானவர் சொன்னாரு, அவன் விசுவாசத்துக்கு நான் கனப்படுத்துறேன், அவனை போய் சர்ச்சில கடைசியில நிக்க சொல்லு அப்படின்னார். ஆமென். சர்ச்சில் போய் கடைசியில் நிக்க சொல்லிட்டான். அவனை கதவு கிட்ட போட அப்படின்னு. அந்த பையன், வாலிப பையன் கதவு கிட்ட போயிட்டான். கண்ண மூடி நில்லு அப்படின்னு. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இறங்கட்டும்னு சொன்னேன். தெரிச்சு போய் விழுந்தான். என்னன்னு தெரியாது. அவனை ஒரு 1/2 மணி நேரம் அவனுக்கு கான்சியஸே இல்ல. அவனுக்குள்ள இருந்த பொல்லாத ஆவி அவனை விட்டு வெளியே போயிட்டு அவன் எழுந்திரிச்சு கேட்கிறான், who pushed me? I don't know. What happened? திருப்பி எல்லாத்தையும் பாக்குறான். நாங்கெல்லாம் அவனை விட்டு நல்ல பல ஸ்டெப் தூரத்துல நாங்க நின்றுட்டு இருக்கிறோம். நினைக்கிறான், கடைசியில விழுந்து கிடக்கிறான். அப்போ அவன் எழுந்து சொன்னா, Holy Spirit of God is real. அவர் ஜீவனுள்ள தேவன். பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, அவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. சரி, இந்த நிறைவை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க, மன்றாடுங்க, ஜெபிங்க. அப்பா கிட்ட கேளுங்க, அப்பா என்ன நிரப்புங்க ஆண்டவரே, என்ன நிரப்புங்க. ஃபாதர் பாடுறார்ல, நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. அல்லேலூயா. தூய வாழ்வு தினம் பாலனும். ஆமென். தாய்நாடுவும் பாதம். அல்லேலூயா. நிரப்பணும். Fill me Lord. எப்பவும் என்ன நிரப்பிக்கிட்டே இருங்க ஆண்டவர். பெந்தெகோஸ்தே நாள்ல பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இறங்குற வரைக்கும் சீசர்கள் போய் பயந்துட்டு ஒடுங்கி பயந்து உயிருக்கு பயந்து இருந்தாங்க. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் வந்த உடனே ஈசல் புத்துல இருந்து வெளியே வந்த மாதிரி எல்லாம் தில்லா வெளியே வந்துட்டான். ஆமென். அனாயிண்டிங் வந்தன எல்லாம் தில்லா வெளியே வந்துட்டான். ஆமென். பேதுரு எழும்பிலின்னு பிரசங்கம் பண்றார். ஒரே பிரசங்கத்துல 3000 டாப்னு ரட்சிக்கப்படுது. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அனாயிண்டிங் இன்னைக்கு உத்தம பாளையத்தில் இறங்கணும். இயேசுவுக்கே புகழ் திருச்சபையில இறங்கணும். பாருங்க, திடீர்னு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 3000 பேர் ஞானஸ்தானத்துக்கு வந்து நிக்கிறாங்க. என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? கொடுப்பீங்களா? ஆமென். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. ரிவைவல் எப்ப வரும், எப்படி வரும், என்ன மாதிரி வரும், என்ன ஷேப்ல வரும், யாருக்கும் தெரியாது. ரெடியா இருங்க. நிச்சயம் ஒரு நாள் கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமை இந்த தேசத்துல இறங்கத்தான் போகுது. ஜனங்கள் மாறத்தான் போறாங்க. ஆமென். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. அற்புதம் தான் நடக்குது, அதிசயம் தான் நடக்குதுன்னு இவரு பாடினார். நம்ம யாருங்க? மோசஸ் அண்ணா பாடினார். ஆமென். அல்லேலூயா.
ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுதுன்னு. அந்த மாதிரி நீங்க ஒரு நாள் ஆடி பாடி கர்த்தர் என்ன பண்ண போறீங்க? துதிக்க போறீங்க. ஹல்லேலூயா. சோ இந்த பரிசுத்தாவியானுடைய அபிஷேகத்துல தான் அந்த விடுதலைய நம்ம என்ன பண்ண முடியும்? அதனுடைய நிறைவை நம்ம பார்க்க முடியும். உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நேற்று நீங்க சொன்னீங்களே பாஸ்டர் ஒரு விடுதலை வரும்னு. கண்டிப்பா வரும். ஆனா யார் அந்த இயேசுவின் நாமத்தை சொல்லணும் தெரியுங்களா? நீங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரத்துல 14 வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஸ்கோவா என்னும் ஓர் யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியுடைய மனுஷர் அவன் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். எங்க பிரதர் இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிச்சவன் ஓடி போயிட்டான். ஆமென். நேற்று தினத்துல இயேசுவின் நாமத்துல ஜெபிங்க, அற்புதம் நடக்கும்னு சொன்னேன். இப்ப திரும்ப சொல்றேன், யார் இயேசுவின் நாமத்தை சொல்லும் தெரியுங்களா? இந்த பரிசுத்தாவில நிரப்பப்பட்டிருக்கிற மனுஷன் இந்த இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது அந்த நாமத்தில் இருக்கிற மகிமை வெளிப்படும். அது இல்லாம இந்த ஸ்கேவாவுடைய குமாரர்கள் மாதிரி இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து மாம்சத்துல பயன்படுத்தினதுனால அந்த ஆவிகள் இவர்கள் என்ன பண்ணுச்சு? மேற்கொண்டு போயிடுச்சு. அல்லேலூயா. எத்தனை பேர் இனிமேல் இயேசுவின் நாமத்தை சொல்லுவீங்க? ஆமென். எங்க கரங்களையே காணோம் அக்கா. ஆமா, இயேசுவின் நாமத்தை சொல்லணும் ஆவியானவருடைய. ஏன்னா யார் வேணாலும் நீங்க இயேசுவின் நாமத்தை சொல்றாங்க. அப்போ விசுவாசிக்கு வேணா குழம்பிருங்க, விசுவாசிக்கெல்லாம் வந்து குழம்பிரும். எப்படின்னா கண்டிப்பா ஐயோ இது சரியோ அது தவறோ அப்படின்னு சொல்லி. சாத்தானுக்கு குழப்பமே இல்லை. பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. அவனுக்கு அவிசுவாசமே இல்லையா? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. அவன் கரெக்டா நம்புறான். யார நம்புறான்? இயேசுதான் தெய்வம் அவனுக்கு தெரியும். நம்ம ஆளுக்கு தான் குழப்பம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆளுக்கு தான் குழம்பி போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. சார் இன்னைக்கு திரும்பவும் நான் உங்ககிட்ட சொல்றேன், இதுல சந்தேகமே வரக்கூடாது. அவர் தான் தெய்வம். ஆமென். அல்லேலூயா. எப்போ ஆண்டவர் நம்மளை பயன்படுத்தணும் அப்படின்னு அவருக்கு தெரியும். அவர் கரத்துல நம்மளை ஒப்பு கொடுத்து உட்கார்ந்து இருந்தோம்னா அவர் நிரப்பிக்கிட்டே இருப்பாரு. ஏற்ற வேலையில அந்த மகிமையான காரியத்தை கர்த்தர் செய்வார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கரங்களை தட்டி அல்லேலூயா. நீங்க கவனிங்க, நீங்க ஏசியா தீர்க்க தரிசன புத்தகத்துக்கு வாங்க. ஆமென். ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். ஏசியா தீர்க்க தரிசன புத்தகத்துக்கு வந்தீங்கன்னா இந்த பரிசுத்த ஆவியானவரை பற்றி 11ஆம் அதிகாரத்திலே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2ஆம் வசனத்தை கவனிங்க. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி. கவனிங்க. விஸ்டம். நான் நேற்று தினத்துல சொன்னேன், அறிவுக்கும் ஞானத்துக்கும் வித்தியாசம் தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அறிவு என்பது கலெக்டிவ் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் த்ரூ த ஸ்டடி, த்ரூ த அதாவது உலக பிரகாரமான அனுபவங்கள், எக்ஸ்பீரியன்ஸ், இது மூலமா கெயின் பண்ணக்கூடியது அறிவு. அறிவை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரிவது ஞானம். ஆமென். அறிவை பயன்படுத்துவதுதான் ஞானம். கிஃப்ட் ஆஃப் விஸ்டமும் கிஃப்ட் ஆஃப் நாலேஜும் ரொம்ப நல்ல ஒரு இணைஞ்சு செயல்பட வேண்டிய ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞானமும் உணர்வும். நீங்க ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா ஸ்பிரிட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எழுதிக்கிங்க. ஸ்பிரிட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளுதல். எப்போ ஒரு மனுஷனுக்கு பைபிள் புரியும், எப்போ ஒரு மனிதனுடைய கண்கள் திறக்கப்படும், எப்போ ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையுடைய அர்த்தம் புரியும், எப்போ ஒரு மனிதனுக்கு எதிர்காலத்தை குறித்த ஒரு திட்டமான தெளிவுமான புரிந்து கொள்ளுதல் வரும் அப்படின்னா இந்த ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் உடைய நிறைவு நம்ம வாழ்க்கையில வரும் பொழுதுதான் அந்த புரிந்து கொள்ளுதல் வரும். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு அடுத்தது the spirit of counsel. நல்ல கவனிங்க. ஆலோசனை அருள்கிற ஆவி, கர்த்தருக்கு பயப்படுகிற
பயத்தை கொடுக்கிறதும் ஆலோசனையும் பலத்தையும் கொடுக்கிற ஆவி. ஆமென். இப்போ இந்த நிறைய பேருக்கு நிறைய விஷயத்துல ஆலோசனை தெரியறது இல்ல. எப்படி வாழணும், இந்த காரியத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இந்த காரியத்துல எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், இந்த காரியத்துல எப்படி ஒரு விடுதலையை நாம செயல்படுத்தணும், இதெல்லாம் நமக்கு தெரியறது இல்ல. அப்போ நமக்கு தேவையான ஆலோசனையை அருள்கிற ஆவியானவர் நமக்குள்ள இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அந்த ஆலோசனை அருள்கிற ஆவியானவர் இருந்தாருன்னா அவர் நம்மளை கைட் பண்ணுவார். இன்னைக்கு நிறைய பேருக்கு மேரேஜ்ல ஒரு பெரிய குழப்பம். கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு குழப்பம், யார கல்யாணம் பண்றது, கல்யாணம் பண்ணவனுக்கு என்ன குழப்பம், ஏன்டா கல்யாணம் பண்ணோம்னு. ஆமென். ரெண்டு பேருமே குழப்பத்துல தான் இருக்கான். வாலிபனும் குழப்பத்துல தான் இருக்கான், வயோதிபரும் குழப்பத்துல தான் இருக்காங்க இன்னைக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு படிப்பு படிக்கிறாங்க. ஆமென். அந்த படிப்புல ஒரு குழப்பம், ஏன்டா இதை படிச்சோம் அப்படின்னு. வேலை கிடைச்சிருச்சு, வேலை கிடைக்கிற வரைக்கும் வேலை கிடைக்கணும், வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் ஏன்டா இந்த வேலை கிடைச்சிச்சு அப்படின்னு தோணுது. ஆமென். இப்படி வாழ்க்கையில எல்லாத்திலுமே ஒரு தெளிவில்லாத மனிதர்களா இருப்பாங்க. அதனாலதான் நான் உபவாச ஜெபத்துல பேசும்போது புத்தியில் அந்தகாரம்னு பேசுறேன். இந்த புத்தியில் அந்தகாரத்தை உடைக்கிற இடமே இந்த ஆலோசனையும் பலனும் அருள்கிற ஆவியானவர் தான். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேர் புத்தியில அந்தகாரத்துல போயிடுவாங்க. அந்த அந்தகாரத்துல இருந்து விடுதலை பெற வழி தெரியாம இருப்பாங்க. அந்த புத்தியில இருக்கக்கூடிய அந்தகாரத்தை அழிக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குதுன்னா இந்த ஆலோசனையும் பலனையும் அருள்கிற ஆவியானவருக்கு தான் இருக்குது. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா, கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா, கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா, கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென், ஆமென், அல்லேலூயா. அதுக்கு அடுத்தது நீங்க கவனிச்சீங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆமென். கர்த்தருடைய பயப்படுகிற பயமுமாகிய ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். இப்ப ஆவியானவர் உள்ள வந்துட்டா என்ன வந்துருது? ஞானம், உணர்வு, ஆலோசனை, பலன், கர்த்தருக்கு பயப்படுற பயம். சொல்லுங்க பார்க்கலாம், வரிசைப்படுத்துங்க. ஞானம், உணர்வு, ஆலோசனை, பலன். 5 காரியம் உள்ள வந்துருச்சுன்னா இந்த உலகத்தை ஆளுகிறவங்க நீங்க தான். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேன்றீங்க. சந்தோஷமா சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க. எங்கேயும் போய் யாருக்கிட்டே தலை நின்று நிக்க மாட்டீங்க. எனக்கு என்ன ஆண்டவர் சொல்றாரு, நேற்று தினத்துல சொன்னேன். ஐயோ பாஸ்டர் எனக்கு என்ன சொல்றாரு ஆண்டவர். ஆமென். என்ன குறிச்சு என்ன பேசுறாரு. ஆமென். உங்களை குறிச்சு கர்த்தர் உங்க கூட பேச ஆரம்பிச்சிருவார். சொப்பனத்துல பேச ஆரம்பிப்பார், தரிசனத்துல பேச ஆரம்பிப்பார். ஆமென். வார்த்தையின் மூலம் பேச ஆரம்பிப்பார், வசனத்தின் மூலம் வெளிப்பாடுகள் மூலமாக பேச ஆரம்பிப்பார். ஆண்டவர் உங்க மூலியமா பேச ஆரம்பிச்சிருவார், உங்க மூலியமா கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவார். சார் திரும்ப திரும்ப நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன். ஆமென். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. அடுத்தவங்களுக்கு பயன்படுத்துறீங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் உங்களுக்காவது பயன்படுத்துங்க, வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா அடுத்தவங்களுக்கு பயன்படுத்தலனாலும் இப்ப நீங்க அப்புறமா பயன்படுத்திக்கீங்க, அது பிரச்சனை இல்லை. நான் கூட்டம் முடிஞ்சு நான் போயிடுறேன், நீங்க பயன்படுத்திக்கீங்க. ஆமென். அட்லீஸ்ட் உங்களுக்கு பயன்படுத்தினாலே நீங்க நல்லா இருப்பீங்க. உங்களுக்காக தான் கொடுக்கப்பட்ட ஆவியானவர், உங்களுக்காக அருளப்பட்டவர், நமக்கு அருளப்பட்ட மீட்பின் ஆவியானவர். அந்த ஆவியானவரை நம்ம என்ன பண்ணக்கூடாது? துக்கப்படுத்தாம அந்த ஆவியானவரை நம்ம செயல்படுத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டே இருப்பேன். நிறைய டங்ஸ்ல கர்த்தரோடு பேசிக்கிட்டே இருப்பேன். என் ரூம்ல அறையில எழுந்து அதிகாலையில எழுந்து ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன். இன்னைக்கு அதிகாலையில ஆண்டவர் எழுப்பிட்டாரு. சில காரியங்களை காமிச்சார், சில குடும்பங்களை கண்ணுக்கு முன்னால கொண்டு வந்தார். இந்த குடும்பங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணேன். ஆமென். இந்த குடும்பங்களுக்காக பிரேயர் பண்ணேன். சிஸ்டர் நீங்க நம்ப மாட்டீங்க, ஆவியானவர் எவ்வளவு ஸ்வீட் காட் தெரியுங்களா? ஒரு தேசத்துக்கு போயிருந்தேன். ஒரு இடத்துல கொண்டு போய் என்ன தங்க வச்சாங்க. தங்க வைக்க போன இடத்துல எப்படி உட்கார்ந்து இருந்தேன். உட்கார்ந்து எல்லாத்துக்கும் நைட்டு சாப்பாடு கொடுத்தாங்க. அந்த வீட்டுல ஒரு பிரதர், ஒரு சிஸ்டர், கணவன் மனைவி, அவங்களுக்கு அழகான ஒரு குழந்தை. அருமையான அந்த வீட்டுல போய் உட்கார்ந்து சாப்பிடும் போது சொன்னேன், உன் புருஷனே உனக்கு புருஷன், உன் புருஷனன்றி உனக்கு வேறொருவன் இல்லாதிருப்பானாகான்னு சொன்னேன். இது எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல? பழைய ஏற்பாட்டுல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமென். அல்லேலூயா,
நீங்க நினைக்கல ஏன்டா இதை சொன்னார் அப்படி. இந்த வார்த்தையை சொல்லிட்டு நான் பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன். கூட உட்கார்ந்தவங்க சாப்பிட கிடையாது. நாங்க நமக்கு ஊழியக்காரங்களுக்கு ஒரு நல்ல பழக்கம், யார் சாப்பிட்றாங்க சாப்பிடலாம் பார்க்க மாட்டோம். தட்டில் உட்கார்ந்தோம்னா நம்ம சாப்பிட்டு எந்திரிச்சிருவோம். சாப்பிட்டுட்டு எந்திரிச்சிட்டேன். நான் எந்திரிச்சு என்னோட ரூமுக்கு போயிட்டேன். ரூமுக்கு போயிட்டு நல்ல தூக்கம். என்னோட ஒரு உடன் ஊழியர் வந்திருக்கிறாரு. அவரும் நானும் தான் தூங்கிட்டு இருக்கிறோம். இரவு 2 மணி இருக்கும். கதவு தட்டுற சத்தம். என்னடா 2 மணிக்கு கதவு தட்டுறாங்களே, அந்நிய தேசத்துல, பயமா வேற இருக்குது. மெல்லமாக லைட்டை போட்டு கதவை திறந்து பார்த்தா இந்த சகோதரி பயங்கரமா அழுதுட்டு, அழுகுனா அப்படி ஒரு அழுக, கண்ணீரோடு கூட நிக்குது இந்த பொண்ணு. ஏமா என்ன விஷயம்? அப்பா சார் எங்க மனசே சரியில்லைன்னு சொல்லி அழுகுது. என்ன இப்படி சொல்லி அழுகுறீங்களே அப்படின்னு சொல்லி, என்ன நடந்ததுன்னு. நேத்து நைட்டு நீங்க சாப்பிடும் போது ஒரு வார்த்தை சொன்னீங்க. ஆமேன். என்ன வார்த்தை அப்படின்னா, உன் புருஷனே உனக்கு புருஷன், உன் புருஷனை என்று வேறொரு புருஷன் உனக்கு இல்லாதிருப்பானாக. அதுக்கு என்னமா இப்ப 2 மணிக்கு எழுப்பி திருப்பி அந்த வார்த்தையை சொல்றிய? இந்த பொண்ணு சொல்லிச்சு, என் வீட்டுக்கார் பெரிய கோடீஸ்வரன், பெரிய பணக்காரன், பெரிய கம்பெனியில மிகப்பெரிய மேனேஜர், அதிகாரி, பல லட்சங்களை சம்பாதிக்கிறவன். நான் வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறேன். என்னை ரொம்ப கேவலப்படுத்துவார். நீ காட்டு பூச்சி மாதிரி இருக்கிற, நீ ரொம்ப மோசம், நீ வாழ்க்கையில வாழ தெரியாதவ, உனக்கு நாகரிகம் படிச்சுக்கோ. என்னை தினந்தோறும் பப்புக்கு கூட்டிட்டு போவார். எனக்கு குடிக்க கற்றுக் கொடுத்தார். எனக்கு டான்ஸ் ஆட கற்றுக் கொடுத்தார். என்னுடைய கலாச்சாரத்தையே சீரழிச்சிட்டார். இப்ப என்ன ஆயிடுச்சு? குடித்து வெறித்து நான் ஒரு ஆணோடு நான் பழகி விட்டேன். அந்த ஆணோடு நான் தொடர்புக்கு போய்விட்டேன். நானும் அவரும் நாளைக்கு காலையில 8:30 மணிக்கு பிளைட் ஏறி நாட்டை விட்டு தப்பிச்சு போகலான்னு முடிவு பண்ணிருக்கிறோம். எப்படி நாட்டை விட்டு போகிறதுக்கு இந்த அம்மா முயற்சி பண்ணிட்டு இருக்குது. காலையில 8:30 மணிக்கு பிளைட். அமேன். 8:30க்கு நாங்க கிளம்புறோம். வேற ஒரு ஆணோடு வேற ஒரு நாட்டுல போய் செட்டில் ஆகிறதுக்கு பேக் ரெடி பண்ணிருச்சு, பாஸ்போர்ட் ரெடி பண்ணிருச்சு, விசா ரெடி பண்ணிருச்சு, துணி ரெடி பண்ணிருச்சு. நான் இந்த ஏதோ ஒண்ணுக்குள்ள கரடி பூந்த மாதிரி நான் போயிட்டேன் உள்ளுக்குள்ள நடுவுல. ஆமேன். உள்ள போய் சொல்லிட்டேன் கரெக்டான வார்த்தை, உன் புருஷனே உனக்கு புருஷன். அந்த அம்மாக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. எங்கேயோ இருந்து வந்த மனுஷன் என் வாழ்க்கையில இருக்கிற விஷயத்த பேசுறானே, அப்ப உண்மையிலேயே கடவுள் இருக்கிறார் அப்படின்னு ஒரு பயம் வந்தது. அந்த அம்மா வந்துச்சு. அதுக்கு பிறகு அந்த அம்மாவை அழைத்து அந்த அருமையான சகோதரனை எழுப்பி 2 பேரை முட்டி போட சொல்லி ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுத்தேன். ஞானஸ்தானம் எடுத்தாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் சபையில ஆசீர்வாதமா கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. அபிஷேகம் குடும்பங்களை இணைக்கும், குடும்பங்களை கட்டும், குடும்பங்களை ஆசீர்வதிக்கும். நீங்க மட்டும் இல்ல, உலகத்துக்கே நீங்க ஆசீர்வாதமா மாறிடுவீங்க. உங்களை யூஸ்லெஸ் உலகம் சொல்லியிருக்கோம், உங்களை யூஸ்ஃபுல்லா மாத்திடுவார் கர்த்தர். ஆமேன். உலகத்துக்கே நீங்க ஆசீர்வாதம். அக்கா நீ ஒன்னும் கவலைப்படாத. என்னடா நம்ம வாழ்க்கை, அடுப்பு கிட்ட உட்கார்ந்து சமைச்சிட்டு ஊதாங்கால ஊதிக்கிட்டு பரவாயில்ல, சாரி இப்பெல்லாம் கேஸ் லைட்டர் பத்த வச்சுட்டு ஆமேன் வாழ்க்கை இப்படியே போகுது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். என்னடா பாத்திரம் விளக்க, குடும்பத்தை பார்க்க, பெருக்க, சுத்தம் பண்ண, துணி துவைக்க, இதை பண்ண, வாழ்க்கையே இப்படி போயிடுச்சு. அபிஷேகம் உள்ள இறங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆமேன். கர்த்தர் உங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாரு. அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா சொல்லுவீங்களா? பக்கத்துல இருக்கிறவங்கிட்ட கை கொடுத்து சொல்லுங்க. ஆமேன். அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புறார் சிஸ்டர். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புறார் பிரதர். நீங்க இப்படி தரித்திரத்திலையும் வறுமையிலையும் கஷ்டத்திலையும் நீங்க வாழ வேண்டிய அவசியமே கிடையாது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். என் வாழ்க்கையில நான் உணர்ந்து இன்னைக்கு ஒரு காரியத்தை சொல்லிட்டு போறேன். இந்த ஆவியானவருடைய அபிஷேகம் எனக்குள்ள வந்ததுக்கு பிறகு எத்தனை குடும்பங்களுக்கு ஆண்டவர் விடுதலையும் ரட்சிப்பையும் ஆண்டவர் கொடுக்க, ஆண்டவர் சமூகத்துல ஜெபித்து பெற்றுக் கொடுக்க ஆண்டவர் உதவி செய்தார் தெரியுங்களா? இன்னைக்கு நான் நன்றியோடு சொல்லுவேன், இந்த ஆவியானவர் இல்லைன்னா இந்த அமல்ராஜ் இல்ல. ஆமேன். இந்த இயேசு சுகமளிக்கிறார் ஊழியம் இல்ல, இந்த வாழ்க்கை இல்ல. என் மனைவி 26 முறை மூக்குல ஆபரேஷன் பண்ணவங்க. ஆமேன். என்னன்னா சைனடிஸ் ப்ராப்ளம் மூக்குல சதை வளர்ச்சி வரும். அவங்க மாஸ்கோல படிச்ச காலத்துல இருந்தே மூக்குல சதை வளர்ச்சி வரும். எப்ப பார்த்தாலும் கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் டே பாக்குற அப்படியே மூச்சு விட முடியாம சவுண்டு,
அப்படியே அந்த மூக்கெல்லாம் அடைச்சு, ஏன்னா அவங்களுக்கு ஏசி ஒத்துக்காது, டஸ்ட் ஒத்துக்காது, எதுவுமே ஒத்துக்காது. அப்படி இருந்த அந்த நேரத்துல நம்ம சபையில கட்டவிழ்க்கிற ஜெபத்தை நான் ஆரம்பித்த புதுசு. அன்னைக்கு சொன்னேன், உனக்கு கட்டவிழ்த்து ஜெபிக்கிறேன், கர்த்தர் அற்புதத்தை செய்வார். இல்ல எத்தனையோ ஆபரேஷன் பண்ணிட்டேன், டாக்டர் இதுக்கு மருந்தே இல்லைன்னு. நானே பலமுறை எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு அருமையான இஎன்டி சர்ஜன் கிட்ட கூட்டிட்டு போவேன். அப்படியே மூக்குல கத்திரிக்கோலை விட்டு கரகரன்னு கட் பண்ணி எடுப்பார். ரூம் பிளட் பாக்குறதுக்கே அவ்வளவு துக்கமா இருக்கு. இத்தனைக்கு அவங்க மெடிசின் படித்த ஒரு டாக்டர், எம்டி படித்த ஒரு டாக்டர். ஆனா அவங்களுக்கே சுகம் இல்லாத ஒரு நிலைமை வந்துச்சு. நான் கரங்களை வைத்து என் மனைவிக்காக செபித்தேன். இயேசுவின் நாமத்துல இந்த சாபம் என் மனைவியை விட்டு நீங்க கடவுது. ஆமென். கர்த்தருடைய கிருபையில சொல்றேன், 20 வருஷம் ஆயிடுச்சு, இன்ன வரைக்கும் திரும்பியும் கத்தி படல. கர்த்தருடைய கரம் ஆசீர்வதித்திருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய சுகமளிக்கிற வல்லமை, அவருடைய சுகமளிக்கிற மகிமை நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க சிஸ்டர், பிரதர். இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுங்களா? ஊழியக்காரர்களை பார்த்துட்டு அவங்க டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிருக்காங்களா, அவங்க எப்படி இருக்காங்க. நானும் கோட் சூட்டு டையெல்லாம் போட்டவன் தான். ஆமேன். நல்லா டையெல்லாம் கட்டிட்டு ஆரம்ப நாட்கள்ல ஊழியத்துக்கெல்லாம் போவேன். ஆமேன். நல்லா ஸ்டைல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். நானும் வாலிபனை ஏன்னா மியூசிஷியன், நீங்க இன்னைக்குதான் வர்ஷிப்பை பாக்குறீங்க. நாங்க அன்னைக்கு ஆர்கெஸ்ட்ரா சினிஃபீல்ட பார்த்துட்டு வந்த ஆட்கள். ஆமேன். உள்ள போய் கலக்கணும் ஆண்டவருக்காக அப்படின்னு ஒரு பாரத்தோட வந்தேன். ஆண்டவர் சொன்னார், எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் மூட்டை கட்டி ஓரத்தில் வச்சுட்டு மரியாதை முழங்கால் படிட்டு வேதத்தை படி அப்படின்னார். ஆமேன். பேசாம உட்கார்ந்து முழங்கால் படிட்டு ஜெபிச்சேன். 20 வருஷம் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து படித்து ஆண்டவருடைய சத்தியத்தை அறிந்து ஆண்டவருடைய வார்த்தையை இன்னைக்கு நான் போதித்து வருகிறேன். கர்த்தருடைய கிருபையில இன்னைக்கு நான் சொல்லுவேன், இந்த அபிஷேகம் தான் என்னை உயர்த்திக்கிட்டு இருக்கு. இந்த அபிஷேகம் தான் என்னை மேன்மைப்படுத்து. இந்த அபிஷேகம் தான் என்னை இன்னும் மேல மேல கொண்டு போய்கிட்டு இருக்குது. ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த அபிஷேகத்துல ஒரு நிறைவை நீங்க பெற்றுக்கொண்டாலே நிச்சயமா சொல்ல பரிபூரணமான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. எப்படி என் வாழ்க்கையில நான் எப்படி ஊழியத்தை ஆரம்பிச்ச டைம் கூட இல்ல, நமக்கு நேரம் இல்ல, அதனால சீக்கிரம் முடிச்சிட. அதிக பிரசங்கிகளுக்காகவே வைக்கப்பட்ட ஒரு வாட்ச் அப்படின்னு எங்க ஐயா சொன்னார். கர்த்தருக்கு சோத்திரம். ஆனாலும் நான் முடிச்சிருவேன். ஆமென். சரியான டைம்ல முடித்து உங்களை அனுப்புறேன். கர்த்தருடைய கிருபையினால சொல்றேன் சிஸ்டர், பிரதர், இந்த ஆவியில நிரம்பி 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 ஜெபிக்கும் போது ஊழியம் வளர ஆரம்பித்தது. அல்லேலூயா. ஊழியம் ஆசீர்வாதமாய் மாறியது. பெங்களூர்ல ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க, ஒரு வீட்டுக்கு அருமையான இடத்துல கூட்டிட்டு போனாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு 36 வருஷம், 2 காதுகள் கேட்கல, பிறவி செவிடாக இருந்த பொண்ணு. அந்த பொண்ணுக்கு இயேசு நம்முடைய ஊழியத்துல சுகத்தை கொடுத்தார். ஈவினிங் கூட்டத்துல ஜெபித்த பொழுது அந்த பொல்லாத ஆவி, அந்த ஊமையும் செவிடுமான ஆவி விடுதலையாச்சு. விடுதலையான அடுத்த செகண்ட் அந்த பெண்ணுடைய காதுகள் திறக்கப்பட்டுச்சு. அதனாலதான் இயேசு சுகமளிக்கிறார்னு இந்த ஊழியத்துக்கு பேரை ஜீசஸ் ஹீல்ஸ் மினிஸ்ட்ரி நான் வைத்தேன். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நிறைய விஷயங்கள் இருக்கு, சாட்சிகள் இருக்கு. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன். 5 காரியத்தை புரிஞ்சுக்கங்க. 5 காரியம் உங்களுக்கு கிடைக்கும். என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஞானமும் உணர்வு, ஆலோசனையும் பலனும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற இந்த 5 உள்ளுக்குள்ள நமக்குள்ள வரணும். இந்த 5 உள்ள வந்துட்டாலே விடுதலைன்றது சாத்தியம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. விடுதலைன்றது சாத்தியம். தெளிவு வந்துட்டாலே விடுதலை சாத்தியம். மைண்ட்ல ஒரு டெலிவரன்ஸ், சிந்தனையில ஒரு டெலிவரன்ஸ், வார்த்தையில ஒரு டெலிவரன்ஸ், பேச்சுல ஒரு டெலிவரன்ஸ், பார்வையில ஒரு டெலிவரன்ஸ், எல்லாத்திலுமே ஒரு டெலிவரன்ஸ் வந்துடும். ஹீலிங் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும், மிரக்கல் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஒருவேளை நீங்க இப்பதான் புதுசா வந்திருக்கலாம், ஐயோ எனக்கு இதை பத்தி எல்லாம் ஒண்ணும் தெரியாது, பரவாயில்ல, நீங்க நில்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை அபிஷேகம் பண்ண போகிறார். ஆண்டவருடைய கரை இறங்க போகிறார்.